அதெல்லாம் யாருங்க உட்காந்து பொறுமையா படிச்சிட்டு இருப்பா? எனக்கு ஒரு 10 பேஜ் படிச்சாலே தூக்கம் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த வால்யூம்ஸ் எல்லாம் பார்த்தாலே தலை சுத்துதுங்க. எனக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? ஆனா அப்படி நினைக்கிறவங்கள கூட போய் கேட்டா கல்கினா யாருன்னு தெரியும், பொன்னியின் செல்வன் அப்படின்னா என்னன்னு புரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மணிரத்னம் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். புக்குனா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட கூட அந்த சகாப்தத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதே கல்கி அவர்கள் எழுதிய ஒரு காவியம், காதல் காவியம் அப்படின்னு தான் சொல்லணும், சிவகாமியின் சபதம். அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இல்லை அதை பற்றி தெரிஞ்சிருந்தா கூட அதில் என்ன இருக்கு, என்ன விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம்தான். ஸோ சிவகாமியின் சபதம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் தித்திக்க தித்திக்க எழுதின ஒரு காவியம் அகைன் அப்படிதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் இதுவரை வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வீரம், அந்த போர், அந்த பகை, அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இதுல இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலா 12 வருஷமா கல்கியில வந்து தொடர்கதையா வந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நாவல். இதை வந்து அதுக்கப்புறமா புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ 12 வருஷமா இது தொடர்கதையா வந்ததை மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் 12 வருஷங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 12 வருஷமா ஒரு கதையை வந்து வாசிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஆர்வம் இருந்ததுன்னா ஸோ அப்போ அந்த கதை எந்த மாதிரி கதையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த கதையோடைய என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கை வந்து நான் வந்து என்னுடைய டீனேஜ்ல ஒரு ஹார்மோனல் ரஷ் எல்லாம் அதிகமாக இருந்த சமயத்தில் நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரியலனாலும் இதுவும் ஒரு மாதிரி ஃபீலாக நல்லதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான காலகட்டத்தில் தான் நான் இதை படித்தேன். அகைன் இது வந்து காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு நாவல். ஸோ அதுக்கப்புறம் கூட நான் நிறைய ரொமான்ஸ் ஃபிக்ஷன், ரொமான்டிக் நாவல்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கேன். பட் இந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே வந்து ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்குனதில்லை. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, மனசுக்கு ரொம்ப பிடிச்சேன்னு சொல்றதை விட என் மனசை ரொம்ப பாதிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட என்னை யாராவது வந்து நீ படிச்ச புக்கிலேயே வந்து ஏதாவது ஒரு புக்குக்குள்ள போய் அந்த கதையை, அந்த எண்டிங்கை உன்னால மாற்ற முடியும் அப்படின்னா அது என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட்ல நான் பதில் சொல்லுவேன், சிவகாமியின் சபதம். இனிமே எத்தனை புக்கு படிச்சாலும் என்னோட பதில் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை அப்படிங்கிறதுலையே ஏதாவது ஒன்று சோகமாக நடந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி அட இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். படங்களே கூட நம்ம நிறைய படம் அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிறப்போ இதில் நடந்த அந்த முடிவு வந்து நிச்சயமாக நடந்தது தான். ஸோ நிஜமாவே அது ஒருத்தங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத இதை விட அழகா, ஒரு கஷ்டத்தையும் இவ்வளோ அழகா சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கல்கி சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த கதையோட முடிவை மாற்றணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லலாம். என்ன இவ்வளோ பேசுறீங்களே, அப்போ அப்படி என்னதான் இருக்கும் அந்த புக்ல, என்னதான் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டில் தென் பகுதி, இந்தியாவுடைய தென் பகுதியில் சோழர்களுடைய கை வந்து அடங்கி பல்லவர்களுடைய கை வந்து ஓங்கி இருந்த காலகட்டம். ஸோ நம்ம மகாப்ஸ் இருக்கே, மகாபலிபுரம், அந்த மாதிரி சில அழகான கல் சிற்பங்களுடைய இடங்கள்லாம் உருவானது அந்த காலகட்டத்தில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் முதலாம் மகேந்திர பல்லவர் அப்படிங்கிறவர் தான் அப்போ பல்லவ ராஜாவா இருந்திருக்காரு. அவரோட பையன் முதலாம் நரசிம்ம பல்லவர். ஸோ இந்த அந்த அந்த ஆட்சியில வந்து ஒரு தலைமை சிற்பி இல்லை ஒரு வெட்ரன், ஒரு நல்ல சிற்பக்கலை
நல்லா தெரிஞ்சவர் அப்படிங்கிறவர் ஆயனார். அவருடைய பொண்ணு சிவகாமி. சிவகாமியும் வந்து ஆயனரோட பொண்ணுங்கிறது மட்டும் தாண்டி அவ வந்து நல்லா ஆட தெரிஞ்சவ, ஒரு நடன மங்கை, அந்த மாதிரி ஒரு பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்சர் அவங்க. ஸோ அந்த ராஜாவோட பையன் நரசிம்ம பல்லவருக்கும் நம்ம சிவகாமிக்கும் நடுவில் இருந்த காதல் தான் இந்த காவியம். ஸோ அது வந்து ஒரு மன்னருக்கும் ஒரு சாதாரண சிற்பியோடைய பொண்ணுக்கும் அந்த காதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இதுல வந்து என்னன்னா கதை இன்னும் தொடருது. ஸோ அவங்களுக்குள்ள இருந்த அந்த காதல், ஸோ அந்த சமயத்துல வந்து இந்த சாளுக்கிய படைகள், புலிகேசி வந்து அந்த நார்த் ஆஃப் இந்தியால இருந்து வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது. ஸோ அந்த சமயத்துல வந்து நம்ம மகேந்திர பல்லவருடைய ராஜ்யத்துல இருந்த ஆர்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த கலைஞர்கள் அவங்களையெல்லாம் வந்து தூக்கிட்டு போனது, அதில் நம்ம சிவகாமியும் மாட்டிக்கிட்டது. ஸோ அங்கே வாதாபிக்கு கூட்டிட்டு போன சிவகாமியை நம்ம நரசிம்ம பல்லவர் மீட்டாரா இல்லையா, இதுதான் இந்த கதை. ஸோ இது வந்து என்ன, எல்லாம் யூஸ்வலாக நிறைய தமிழ் படத்தில் வர்ற கதை தானே அப்படின்னு இருக்கலாம். உங்களுக்கு சாதாரண ஒரு தமிழ் படத்தோட கதை மாதிரியும் இருக்கலாம். எமோஷன்ஸ் கூட கிட்டத்தட்ட சாதாரணமாக வர்ற படங்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்கலாமே தவிர, இதில் வந்து ஒரு பொன்னியின் செல்வன், அது அது ஒரு சகாப்தம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் அந்த பொன்னியின் செல்வன் படிக்கிறப்போ நமக்கு இருந்த அந்த அந்த ஒரு உணர்வு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பேஜ் டர்னராகவும் ஒரு அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போய் அங்கே என்ன நடக்குது. ஸோ இந்த சில டிடெக்டிவ் படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டிடெக்டிவ்ஸ் யோசிக்கிறப்போ அப்படியே அங்கே கண்ணு முன்னாடி அந்த காட்சி விரியும், என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போய் அங்கே நம்ம கண்ணு முன்னாடியே அதெல்லாம் நடக்கிற மாதிரி சொல்ற விதம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாவல்லையும். இதுல வந்து பொன்னியின் செல்வன் எப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறது நம்ம வல்லவரையன் வந்தியத்தேவன் தான். ஸோ அவர் வந்து ஒரு பிளே பாய், சாக்லேட் பாய், ரொம்ப ஜோஷான கேரக்டர் அந்த மாதிரி இருப்பார். அதே மாதிரி இதுலேயும் வந்து பரஞ்சோதி அப்படிங்கிறவரை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவருடைய கதாபாத்திரமும் நம்ம மனசை கவர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான இதுவாக இருக்கும். அவர் வந்து ஒரு சிவன் பக்தி அதிகமாக இருக்கிறவர், ஒரு சிவன் அடியார் ஆகணும் அப்படின்னு நினைச்சு வர்றவர், அந்த மாதிரி ஒரு சாந்தமான குணமுடையவர். அவர் வந்து எப்படி வந்து அந்த பல்லவர்களோட படைக்குள்ள போறாரு, எப்படி வந்து நம்ம நரசிம்ம பல்லவருக்கு உற்ற துணையா அந்த சிவகாமியை பிரிஞ்சு இருக்கிற அந்த சோகத்தை தீக்கிற மருந்தா எப்படிலாம் இருக்காரு. சரி, இப்படி ஒரு ஃப்ரெண்டை நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு. அடுத்து முக்கியமான, அதாவது சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு முக்கியமாக பளிச்சு அப்படின்னு வந்துட்டு போகிற காட்சிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சாத்வீகமான காதலுக்கு நிறைய என்ன சொல்றது சீன்ஸ் இருக்கும் இதில். அது மாதிரி ஒரு சீன் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்து அப்பா அமிச்சாருன்னு சொல்லி அவர் நரசிம்ம பல்லவர் வந்து பார்க்க வந்திருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க வந்து யூஸ்வலாக மீட் பண்ணிப்பாங்க, சிவகாமியும் நரசிம்ம பல்லவரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிற அந்த இடத்த பற்றியும், அந்த இடத்துல சிவகாமி எப்படி உட்காந்துருக்கா, அது வந்து நரசிம்ம பல்லவர் எப்படி வந்து பார்க்குறாரு அப்படின்னு ஒரு சீன் விவரிச்சிருப்பாரு. ஒரு காடு, அவங்க ஆயனரும் அவரோட பொண்ணுமே வந்து கலைஞர்கள் அப்படிங்கிறதுனால கலைஞர்களே யூஸ்வலாக வந்து இயற்கையை சார்ந்த விஷயங்களை ரசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிற இடமே அப்படிதான், ஒரு இயற்கையோட ஒன்றின இடமா, ஒரு காடு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும். அதுலேயும் இவங்க குறிப்பாக அந்த சந்திச்சுக்கிற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு காடு,
பக்கத்துல ஒரு குட்டி குளம் மாதிரி, அந்த குளம் மாதிரி இருக்கும். நான் வந்து அதை ஃபுல்லா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு அழகா, அடடா இப்படி ஒரு இடம் நம்ம ஊர்ல இருக்காதா, நம்ம போய் அங்க உட்கார்ந்துருக்க மாட்டோமா, சும்மாவாவது உட்கார்ந்துருக்க மாட்டோமா, யாரும் நம்மளை பார்க்க வரலன்னா கூட அப்படின்ற மாதிரி தோணும். அதுல வந்து அவங்க உட்காந்துட்டு, சிவகாமி உட்காந்துட்டு, அவங்களோட பிம்பம் அதுல பிரதிபலிக்கும். அவர் பின்னாடி வந்து நிப்பாரு, அவரோட பிம்பம் அதுல பிரதிபலிக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் திரும்பி கூட பார்த்துக்காம அந்த பிரதிபலிப்புலயே அவங்க பேசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. அடைச்ச அப்படின்ற மாதிரி, செமல அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீன் ஒன்று. அடுத்தது வந்து, ஸோ இப்போ இந்த மாதிரி சிவகாமியை வந்து அவர் வாதாபி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாரு. போயிருக்கிறப்போ என்ன ஆகும்னா, நடுவில் வந்து சிவகாமியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் நரசிம்ம பல்லவர் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது பேக்டோர் வழியாக போய் கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி போவார். பட் சிவகாமி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சபதம் பண்ணி எடுத்திருப்பாங்க புலிகேசி கிட்ட. அதுதான் சிவகாமியின் சபதம். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே கூட்டு போன கலைஞர்களை எல்லாம் வந்து, அது சிவகாமி உட்பட எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆடி காமி, அந்த டெலிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வேற நாட்டில் இருந்து வந்த அவங்க முன்னாடிலாம் ஆடி காமி அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து அங்கே கூட பிடிச்சிட்டு வந்த அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்து துன்புறுத்துவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வேற வழியே இல்லாமல் ஆடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சபதம் எடுப்பாங்க, இந்த மாதிரி நரசிம்ம பல்லவர்களே வந்து என்னை மீட்டுட்டு போகிற வரைக்கும் நான் வந்து இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன். அவங்க வந்து எப்படி அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து உன்னை துவம்சம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க அப்படி ஒரு சபதம் எடுத்ததே தெரியாமல் நம்ம நரசிம்ம பல்லவர் வந்து ஒரு அந்த பேக் டோர் வழியாக கூட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு வந்து டக்குன்னு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க வந்து இந்த மாதிரி நான் சபதம் எடுத்திருக்கேன், ஸோ இப்போ நான் வந்தேன்னா அது உனக்கு தான் அசிங்கம், பெரிய படையோட வந்து என்னை கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தக்லைஃபாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது அந்த சீன் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்மள அந்த நிலைமையில வச்சு பார்த்தா எப்படி, நம்ம ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணுனே வேண்டாம், நம்ம ஒரு ஆளு, ஒரு எனிமி கண்ட்ரியில, எனிமி டெரிட்டரியில நம்ம இருக்கோம். நம்மளை வந்து யாராவது காப்பாத்திர மாட்டாங்களா, ஒவ்வொரு நாளும் நரகமா போயிட்டு இருக்கு. அந்த சீன்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு, என்னென்ன நடக்குது அவங்களுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க நம்ம தாய்நாட்டில் இருந்தால் வந்து காப்பாற்றிட மாட்டாங்களான்ற நிலைமையில இருக்கிறப்போ ஒரு உதவி கிடைச்சாலும் இந்த சபதத்தை நான் நிறைவேற்றணும், நீ வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டு போகணும், இந்த மாதிரி பேக் டோர் வழியாக கூட்டு போனேன்னா உன்னோட பேருக்கும் நம்மளுடைய பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் தான் அது இழுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, போயிட்டு வா. அதாவது அவங்க திரும்பி வருவாங்களா அதெல்லாம் தெரியாது, அது சான்சஸ் இல்லை. இருந்தாலும் அவங்க அப்படி சொல்றது வந்து ஒரு மாதிரி எம்பவரிங்காக இருக்கும் அந்த சீன்னு. அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கதைக்கே ஒரு உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்ன ஆகும்னா, ஒரு 9 வருஷம் ஓடிரும் அவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா. ஏன்னா அப்போ வந்து பல்லவர்களுடைய படை வந்து அந்த வாதாபியில போய் அந்த புலிகேசி கூட சண்டை போடுற அளவுக்கு பெரிய படை இருக்காது. ஸோ போனா உடனே போய் சண்டை போட்டு கூட்டு வர முடியாது அப்படின்றதுனால படை திரட்டணும். ஸோ அதுக்கு வந்து 9 ஆண்டுகள் ஆயிடும். இதுக்கு நடுவில் வந்து அந்த நாட்டு கூட சிநேகிதம், இந்த நாட்டு கூட சிநேகிதம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் மகள் வானவ தேவியை வந்து அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ இதெல்லாம் எதுவுமே சிவகாமிக்கு தெரியாது. அவர் வந்து காப்பாத்திட்டு போவாருன்ற நம்பிக்கையோட அவங்க இருப்பாங்க. அப்போ வந்து இவர் அதே மாதிரி, ஆனால் இவருக்கு மட்டும் அந்த மனசில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டை போடுவார், சிவகாமியை காப்பாற்றுவார், கூட்டிட்டும் வருவார். ஸோ அதில் என்ன ஆகும்னா, சிவகாமிக்கு அந்த சண்டை போட்டு காப்பாற்ற எல்லாமே அவங்க வந்து இன்னுமே வந்து அந்த காதல் இதுவாக இருக்கிறதுனால இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நரசிம்ம பல்லவரை காப்பாற்றுற ஒவ்வொரு செகண்ட்லேயும். என்ன ஒரு மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்காரே, சரி ஓகே போரில் வந்து கவனமாக இருக்கிறதுனால அப்படி இருக்காரு போல, நம்மளை தான் காப்பாற்றிட்டார்ல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ கூட்டிட்டும் வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அந்த நாட்டிலையும் விட்டுருவாரு. ஸோ அப்போல்லாம் வந்து ராஜா
போரில் ஜெயிச்சுட்டு வந்தால் ஒரு ப்ராசஷன் மாதிரி வழி நெடுக இருப்பாங்க இல்லையா. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வீட்டில எல்லாம் விட்டதுக்கப்புறம் இவங்க வந்து ஓகே ஏதாவது இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை பொறுமையாக வந்து சந்திப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ரோட்ல வந்து அந்த ப்ராசஷன் போகும், அந்த தேர்ல போவாரு. ஸோ இவங்க வந்து ஆசையா போய் அந்த அழகான முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்போ அந்த தேர்ல அவர் மட்டும் இருக்க மாட்டாரு. அவரு, அவரோட ஒய்ஃபு, அவரோட குழந்தைங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இது என்ன, யார் இவங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க தோழிக்கிட்ட அவங்க கேட்குறப்போ, உனக்கு தெரியாதா, இது வந்து அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு அப்படின்னு அவ சொல்றப்போ அந்த இடத்துல கல்கி எழுதியிருப்பாரு பாருங்க, அவள் இதயத்தில் இருந்து ஒரு நரம்பு படார் என்று அருந்தது அப்படின்னு. நான் நிஜமாவே நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப அழுதுட்டேன் இந்த இடத்துல. ஒரு மாதிரி எவ்வளவு ஒரு அவ்வளோ நாள் காத்திருந்து வருவாங்க, காப்பாத்துவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த லவ் அவ்வளோ, அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற லவ் அவ்வளோ டீப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் மகேந்திர பல்லவருக்கு நரசிம்ம பல்லவர் இப்படி லவ் பண்ணுறது பிடிக்காது. எப்படியாவது அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாரா. அதனால தான் டெத் பெட்ல கூட நீ வந்து புலிகேசி கூட நீ வந்து சண்டை போடணும்னா அப்போ நீ பாண்டியர்களோட உதவி நமக்கு தேவை, அதனால பாண்டியர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ தடைகளை தாண்டியும் இருந்த லவ் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து அப்படியே மனசையே உருக்கிடும். ஸோ இதையும் தாண்டி உச்சமா இன்னொரு சீனு அடுத்து வந்து, ஸோ அவ வந்து ஷீல் மேட் பீஸ் வித் த ஃபேக்ட். ஓகே, ஸோ நமக்காக தான், ஒரு நாடு கூட நட்பு வச்சுக்கணுன்றதுக்காக தான், நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சிவகாமியின் சபதம் ஸ்டார்டிங்ல வந்து அவ ஆடுவா, ஒரு பாட்டு சொல்லிட்டு சிவன் மேல வர பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா இவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த பாட்டு பாடிக்கிட்டு ஆடுவா. ஆனா இப்போ அவர் எழுதியிருப்பாரு, ஒரு ஈஸ்வரன் கோயில்ல அவ ஆடுனா, அவங்க சுத்தி எல்லாம் இருக்காங்க, அவ ஆடுனா, ஆனா இந்த தடவை அவ மனசுல ஈஸ்வரன் தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது சிவனுக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டா அவ அப்படிங்கிற மாதிரி அவ ஆடுனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அத வந்து கூட்டத்துல ஓரமா யாருக்கும் தெரியாம ஒரு ஆளா நின்னு பார்த்துட்டு இருந்த நரசிம்ம பல்லவர் ஒரு துளி கண்ணீர் வடிச்சிட்டு அடுத்து அவரு ராஜாவா மாறி அவரோட வாழ்க்கைய பார்க்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. வெரி வெரி டச்சிங், வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு மனசுல ஒரு ஒரு பாதிப்பு உண்டாக்குற மாதிரியான ஒரு கதை. இதுக்கு மேலேயும் இந்த கதையை பத்தி நான் பேசணுமா? ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் என்கிட்டயே கூட புக்ஸ் வாங்கி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கதை படிச்சுட்டு போகணும், அப்போதான் ஓரளவுக்கு புரியும், ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் படித்தாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளுனா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம். ஏன்னா அது 5 வால்யூம், 5வது வால்யூம் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இது வந்து 4 வால்யூம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன வால்யூம்ஸ் தான். படிக்க படிக்க உங்களுக்கு என்ன சொல்றது, நான் உணர்ந்ததெல்லாம் நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்டிப்பா இது ஒரு குட் ரீடா இருக்கும். கண்டிப்பா உங்க மனசுல நிக்கிற மாதிரி ஒரு கதையா இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம்.